सौन्दर्यलहरी 69வது श्लोकम् गलेरेगास्तिस्रो गतिगमगगीतैकनिपुणे विवाहव्यादन्त प्रगुणगुणसङ्ख्या प्रतिभुवा विराजन्ते नानाविधमधुररागाकरपुवां त्रयाणां ग्रामाणां तिथिनियमः सीमान इव इते மார்க்கம் தேசி என்னும் கதிகளுடனும் 15 வகை ஸ்வர கமக்கங்களுடனும் கீதம் பாடுவதில் ஒப்பற்ற திறமையுடையவளாய் தேவி ஒருவள் மட்டுமே விளங்குகிறாள். இப்படிப்பட்ட அம்பிகையின் கழுத்தில் காணப்படும் 3 அதிர்ஷ்ட ரேகைகள் திருமணத்தின் போது ஈசன் மங்கள நாடுடன் மேலும் சில மெல்லிய சரடுகளை முடுக்கி 3 கயிறுகளை கட்டியதை நினைவுபடுத்துவையாகும். பலவிதமான இனிமையான மாளவி மத்தியாமதி போன்ற ராகங்களுக்கு இருப்பிடமாகவும் உள்ள ஷட்ஜம் மத்தியமம் காந்தாரம் என்னும் 3 கிராமங்களின் இருப்பையும் அவற்றை தனியே பிரித்தறியும்படி எல்லை கோடுகள் போன்று தேவியின் கழுத்தில் கோடுகள் விளங்குகின்றன. சங்கீதத்தின் பிறப்பிடமாகவும் தீர்க்க சௌமங்கல்யத்தின் குறியீடாகவும் வர்ணிக்கப்படும் தேவியின் கழுத்து பகுதியை தியானிப்பவர்கள் சங்கீதத்தில் மேன்மையுடையவர்கள் ஆவார்கள். இதற்கேற்ற அபிராமி அந்தாதி பாடல் 70வது. கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மசங்கர் குல பெண்களின் தோன்றிய எம்பெருமாட்டின் பேரழகே.